நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 11 மாவட்டங்களில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் பற்றி அவதூறாக பேசியதாக கோவை, சேலம், மதுரை, நெல்லை, திண்டுக்கல் உட்பட பல மாவட்டங்களில் புகார்கள் குவிந்து வரும் நிலையில் அவர் மீது இப்போது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை பேசுவது ஆகிய பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களுடன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீமான் மீது திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பெரியார் எந்த இடத்திலும் தெரிவிக்காத கருத்தை அவரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் ஆதாரமின்றி பொய்யான செய்தியை சீமான் தெரிவித்துள்ளார். சீமான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை கோவை, கடலூர், சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உட்பட 11 மாவட்டங்களில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமான் மீது போலீசில் புகார்கள் குவிந்து வருவதால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது.